இந்த திமுக ஆட்சியை குறை சொல்லாத மக்கள் தமிழகத்துல இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஆட்சியே சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, எந்த பக்கம் திரும்பினாலும் பயமா இருக்கு. இன்னொரு பக்கம் ஜாக்டோஜியோ அமைப்பினர் போராட்டம் பண்றாங்க. ஜனவரி 6ஆம் தேதியில இருந்து காலவரையற்ற போராட்டம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உரிமைக்கான போராட்டம் ஒரு பக்கம் இருக்கு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய மௌனம் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், பணியாளர்களுடைய கோபத்தை மேலும் அதிகரித்திருக்கின்றது. தினம் மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் மத்தியிலே வைத்தபோது அந்த கோபம் என்பது இன்னும் அதிகரித்திருக்கின்றது. இந்த அரசு மௌனம் காக்கும் என்று சொன்னால் எங்களுக்கு வேறு வழி இல்லை, எங்களை போராடுவதற்கு இந்த அரசாங்கம் தான் தூண்டுகிறது என்கின்ற குற்றச்சாட்டை அரசாங்கத்தின் மீது ஜாக்டோஜியோ முன்வைக்கிறது. முதலமைச்சர் தேர்தல் பிரச்சார காலத்திலே அளித்த வாக்குறுதியின்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமல்படுத்திட வேண்டும் என்ற கோரிக்கையோடு கூட ஜாக்டோஜியோ இன்றைக்கு ஜனவரி 2026 6ஆம் தேதி காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை நடத்த இருக்கிறது. ஆனா இதெல்லாம் இருக்க நாங்க விளம்பரத்துக்கு சலிச்சவங்களே கிடையாதுப்பா, எங்களை நாங்க விளம்பரப்படுத்திட்டே தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி திமுகவோட ஐடி விங் பேஜ்லயும் திமுகவோட சப்போர்ட்டிங் பேஜ்லயும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. அந்த வீடியோஸை தான் நம்ம இந்த வீடியோல டீகோட் பண்ண போறோம். பாத்துடலாமா? கடந்த சில நாட்களாவே திருப்பரங்குன்றம் பிரச்சனை அப்படின்றது மதுரையில தீப்பத்திக்கிட்டு எரியுது. மதுரையில மட்டும் இல்ல, தமிழகம் முழுக்க இது பேசு பொருளாயிட்டு தான் இருக்கு. ஆனா இந்த ஒரு விஷயத்தை கையில எடுத்துட்டு உண்மையை மறைச்சிட்டு திமுக பரப்புற பொய்யான தகவல் இருக்கே, அப்பப்பா அவங்க சொல்றத பார்த்தோம் அப்படின்னா ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படின்னு நமக்கு சந்தேகம் வந்துரும். அந்த மாதிரி தான் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. நேத்து மதுரையில அரசு நிகழ்ச்சி ஒன்று நடந்திருக்கு. அந்த அரசு நிகழ்ச்சியில பல திட்டங்கள் நாங்க கொண்டு வந்திருக்கோம், எய்ம்ஸும் மெட்ரோவும் மதுரைக்கு வராது, மத்திய அரசாங்கம் அதை கொடுக்காது அப்படின்றது சொன்னது மட்டும் இல்லாம எங்களோட ஆட்சியில நாங்க இத்தனை திட்டங்கள் கொண்டு வரோம் அப்படின்னா மக்களை நாங்க தாங்க பாதுகாக்கிறோம், மலிவான அரசியலை நாங்க செய்ய மாட்டோம், மதத்தை கையில வச்சு அரசியல் பண்ணவே மாட்டோம், அப்படி மதத்தை கையில வச்சுட்டு யாராவது அரசியல் பண்றாங்க அப்படின்னா அவங்கள நாங்க இருக்கிற வரைக்கும் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் பக்கமா டயலாக் பேசியிருக்காருங்க. திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கு நாங்க காரணமே கிடையாது, எங்கனால இந்த பிரச்சனை வரவே இல்லை, வேற கட்சியை சேர்ந்தவங்க தான் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு போலியான தகவலை உணர்த்துற விதமா ஒரு வீடியோ ஒண்ணு இருக்கு. அந்த வீடியோ என்னன்றதை பாத்துருவோமா? திருப்பரங்குன்றம் இதுதான் இன்னைக்கு ஹாட் டாபிக். பாரம்பரியமா 100 வருஷத்துக்கு மேல உச்சி பிள்ளையார் கோயில்ல கார்த்திகை தீபம் ஏத்திட்டு வரப்போ அதை மாத்தணும் எதுக்காக இந்த சங்கிகள் பிடிக்கிறாங்க? திருப்பரங்குன்றம் மலையில தீபம் ஏத்துறது பத்தின வழக்குல ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பு தான் இது. இப்படி பலமுறை தமிழ்நாட்டோட அடையாளத்தையும் தமிழ்நாட்டு மக்களோட சந்தோஷத்தையும் சீர்குலைக்க நினைச்ச கூட்டத்துக்கு பரிசா கிடைச்சது நோஸ்பெட் தான். திருப்பரங்குன்றம் பகுதி மக்களே உச்சி பிள்ளையார் கோயில்ல தீபம் ஏற்றுறத வரவேற்கிறப்போ அது தப்புன்னு வெளியில இருந்து ஒருத்தர் வந்து சொல்ல என்ன காரணம்? மணிப்பூர், அசாம் மாதிரி தமிழ்நாட்டிலையும் கலவரம் நடக்கும். நீ உன் அப்பனே வந்தாலும் தமிழ்நாட்டில் திமுகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் இருக்கிற வரை இது நடக்காது. மதவாத அரசியலை கையில எடுத்துட்டு பாஜகவை சேர்ந்தவங்களும் இந்து முன்னணியை சேர்ந்தவங்களும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்த இந்த வீடியோல குறிப்பிடுறாங்க. மதுரையோட எம்பி வெங்கடேசன் அவர்கள் கார்த்திகை தீபமா கலவர தீபமான்னு சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் கலவரத்தை தூண்டுற விதமா கண்டிப்பா இல்லவே இல்லைங்க. தொழில் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு, கலவரத்தை உண்டு பண்றதே பயங்கரவாதிகள் அப்படின்ற மாதிரியான ஒரு பதிவு போட்டிருப்பாரு. இதெல்லாம் மதவாதமே கிடையாதுங்க, நாங்க வந்து எங்களுடைய உரிமையை கேட்டு போராடணும் அப்படின்னா அதுதான் மதவாத அரசியல் அப்படின்னு சொல்லி சொல்ல வர்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அப்படியே பச்சையா பொய்ன்னு தெரியுது. ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் கொடுத்த பிரஸ் மீட்ல டீடைல்டா ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு, எப்போ இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது, எப்போ இந்த தீர்ப்பு வந்தது அப்படின்றது. இப்போ வைக்கப்பட்ட கோரிக்கை என்ன? தீபத்தூண்ல தீபம் ஏற்றப்பட வேண்டும் அப்படின்றதுதான் கோரிக்கையா இருக்கு. அந்த தீபத்தூண் எங்க இருக்கு? மலையோட உச்சியில, அதாவது தர்கால இருந்து 50 மீட்டருக்கு கீழே இருக்கு. அந்த தீபத்தூண் அப்படின்றது திருப்பரங்குன்றம் மலைக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு 1923லயே தீர்ப்பு வந்துருச்சு. இதெல்லாம் எதுவுமே தெரியாம மக்களை ஏமாத்தியே ஆகணும், நம்ம சொல்றதை அவங்க நம்பியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காங்களே, இது எங்கெங்க போய் சொல்றது? திருப்பரங்குன்றம் பிரச்சனையா? அதுக்கு நாங்க காரணமே கிடையாது, பாஜக தான் காரணம். எங்கனால எந்த திட்டத்தையும் நிறைவேற்ற முடியலையா? அதுக்கு காரணம் நாங்க கிடையாது, மத்திய அரசாங்கம் தான் காரணம் அப்படின்னு எல்லாத்தையுமே மத்திய அரசாங்கத்து மேலேயும் பாஜக மேலேயும் திருப்பி விட்டுட்டு நாங்க சரியாதான்ப்பா இருக்கோம், மக்களுக்கு தேவையானதை செஞ்சுட்டு தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு போலியான அரசியலை பண்ணிட்டு மக்களை நம்ப வைக்கிற மாதிரி அதுக்கு ஒரு வீடியோ பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ என்னன்னு பாத்துருவோமா?
விளம்பரத்துக்காக வீடியோ ரெடி பண்றீங்க, அந்த வீடியோல மிஸ்டேக் இருக்கா இல்லையான்னு கூடவா தெரியாம ரெடி பண்ணுவீங்க. அதுல ஒரு மிஸ்டேக் இருக்கு, நல்லா கவனிச்சு பாருங்க. இதுல இந்துத்துவான்னு சொல்றாங்க, அதுக்கு எல்லா பதிவுலயுமே நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா CIA அப்படின்னு ஒரு குறிப்பிட்டிருக்காங்க. CIA அப்படின்னா என்ன? சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, அதாவது தேசிய பாதுகாப்புக்காக தகவலை சேகரிக்கிற ஒரு அரசு நிறுவனம். இதுக்கும் தமிழகத்துக்கும் என்ன சம்பந்தம்? அந்த மிஸ்டேக்கே கவனிக்காம நம்ம விளம்பரம் பண்ணியே ஆகணும், மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கீங்க. இதை பார்க்கும் போதே குபீர்னு சிரிப்பு வருதுங்க. எப்படிதான் இந்த மாதிரி கிரியேட்டிவா வீடியோ ரெடி பண்றீங்கன்னே தெரியல. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு பாடல், அதாவது பாடல் பாடிய ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு திமுகவோட ஐடி விங் பேஜ்ல. கருப்பு சிவப்பு கருப்பு சிவப்பு கருப்பு சிவப்பு, எங்க பார்த்தாலும் கருப்பு சிவப்பு. கருப்பு சிவப்பு இருந்தா மட்டும்தான் தமிழகம் பாதுகாப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த பாட்டு என்னன்னு பாத்துருவோமா? தமிழகத்துல இந்த கருப்பு சிவப்பு இருக்கிறதுனாலதான் தமிழக மக்கள் பாதுகாப்பா இருப்பாங்க அப்படின்றத உணர்த்துற விதமா ஒரு வீடியோ ரெடி பண்ணிருக்காங்க. இந்த கருப்பு சிவப்பு கொடி இருக்கிறதுனாலதாங்க எங்களுக்கு இத்தனை பிரச்சனை வருது, பெண்களுக்கு பாதுகாப்பே இருக்க மாட்டேங்குது, எங்கேயுமே போக முடியல. நீங்க தேர்தல் அறிக்கையில அவ்வளவு வாக்குறுதிகள் கொடுத்தீங்க, ஆனா அதுவும் சரியா இல்ல. வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் பிள்ளை மொக்கொண்டு காத்துக்கிட்டு தான் இருக்கு, ஆனா அவனுக்கு கிடைச்ச பாடே இல்ல அப்படின்ற மாதிரி அவ்வளோ குறைகள் தமிழகத்துல இருக்கதான் செய்யுது. ஆனா இந்த நேரத்துல இந்த கருப்பு சிவப்பு இருக்கிறதுனாலதான் தமிழகமே உற்சாகமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இதுல ஹைலைட்டா பார்த்தோம் அப்படின்னா இளைஞர்களுடைய, அதாவது ஜென்சியோட பெரியார் மு.க. ஸ்டாலின் அவர்களாம். இதை பார்க்கறதுக்கே எங்களுக்கு சிரிப்பா வருதுங்க. எதை வச்சு நீங்க இந்த வீடியோ ரெடி பண்றீங்க? எவ்வளவோ பிரச்சனைகள் இளைஞர்களும் சொல்லிட்டே தான் இருக்காங்க, மாற்று அரசியல் வேணும் அப்படின்னு சொல்லி விரும்பதான் செய்யறாங்க. இப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க மத்தியில இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணி நாங்க தான் இருக்கோம், 2026ல எங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்றத பதிவு பண்ண வைக்கிறாங்களோ என்னமோ தெரியல. சரி, நீங்க என்னதான் வீடியோ போட்டாலும் தமிழக மக்களை இதுக்கு மேல ஏமாத்த முடியாது அப்படின்றத சொல்லிட்டு 2026 சட்டமன்ற தேர்தல் வர்றதுக்கு இன்னும் 3 மாசம் தான் இருக்கு. யாரு சரியான ஆட்சியை கொடுப்பாங்க, யாரு சரியான தலைவர் அப்படின்றத தேர்ந்தெடுக்க வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு. சோ இதே மாதிரியான அடுத்தடுத்த பதிவுகளுக்கு நம்ம பேசு தமிழா பேசு சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.